என்னுடைய பாதையை அறிந்து வச்சிருக்கிறாரே, அவர் என்னை சோதிப்பார், குணமிட்ட பிறகு நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, யோபு 23வது அதிகாரம் 10வது வசனத்திலே, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்கிறார். அவர் என்னுடைய பாதையை அறிந்து வச்சிருக்கிறாரே, அவர் என்னை சோதிப்பார், குணமிட்ட பிறகு நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, யோபு ஏன் ஆனாலும் என்று ஆரம்பிக்கிறார்னு பார்க்கும்பொழுது, அவர் வலது பக்கத்துல பார்த்தாலும் இல்லை, இடது பக்கத்துல பார்த்தாலும் இல்லை, முன்னாகவும் இல்லை, பின்னாகவும் இல்லை, ஆனாலும் என் பாதையை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆண்டவர் எங்க இருக்கிறாரு, கடவுள் எங்க இருக்கிறாரு என்று சொல்லி நம்முடைய கண்களுக்கு அவர் தெரியாமல் இருக்கலாம். ஆனாலும் அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றது. இந்த சைனா கிளேல செய்யக்கூடிய இந்த மண் பாண்டங்கள் பாருங்க, அழகான பீங்காங்கள்லாம் இருக்கும். அது அந்த ப்ராசஸ் இருக்கு பாருங்க, அவ்வளவு ஃபயரி ஃபர்னஸ்குள்ள போயிட்டு தான் அந்த பிளேட் வெளியில வருமா. அந்த ஃபயரி ஃபர்னஸ்குள்ள, அந்த அக்னியான ஜுவாலைக்குள்ள போயிட்டு அது வெளியே வரும்பொழுது எத்தனை அழகான பீங்கான்களாக இருக்கின்றது. அது உடைந்து போனாலும் அதை தூக்கி எறிய மாட்டார்கள், அதை அப்படியே வச்சு அதுல அழகா அந்த கோல்டு வச்சு அந்த உடைந்த இடங்களை ஒட்டி வைப்பார்கள். முன்பு இருந்ததை காட்டிலும் அது வெளியேற பெற்றதாக இருக்கின்றது. இது யூஸ் பண்ற இடமே அந்த கோல்டுனால ஒட்டப்பட்ட அந்த உடைந்த பீங்கான்களை அழகாக ஷோகேஸ்ல வைத்து வச்சிருப்பாங்களாம். பிரியமானவர்களே, உடைக்கப்படும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம இன்னும் பொன்னாக விளங்க ஆரம்பிப்போம். ஆகவே இன்று நீங்க போகிற பாதையை யாருமே பார்க்கலையே, நான் கஷ்டப்படுறேன்னு நினைச்சு அழாம இருங்க. இன்று போகிற பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது ஒரு சோதனையான பாதையாக இருந்தாலும் அவர் சோதித்த பிறகு நீங்கள் பொன்னாக விளங்குவீங்க. அவர் சொல்றாரு, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று யோபு சொன்னாரு. சோதித்த பிறகு அவர் எப்படி பொன்னாக விளங்கினார்னு நமக்கு தெரியும். இரட்டிப்பான நன்மையை கொடுத்து ஆசீர்வதித்தார். அப்படிப்பட்ட நன்மையை இன்று உங்களுக்கு தருவாராக. தலைகளை தாட்டி ஆண்டவர்களுக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் போகின்ற பாதையை நீங்க அறிந்து வைத்திருக்கிறீங்க. இரட்டிப்பான நன்மையை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே, நாங்கள் பொன்னாக விளங்க எங்களை வணைந்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.